ஏன்பா என்ன பண்ணுற என்ன பண்ணுற? சமத்தாக இருக்கணும் மஞ்சு வீட்டில் போய், சரியா? மஞ்சு வீட்டில் போய் சமத்தாக இருக்கணும். சேட்டை பண்ணக்கூடாது. ஆமாம், என்னை பார்த்துக்கு வந்த மாதிரி அங்கே போயிட்டு சேட்டை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கொடுக்குற சாப்பிட்டு கம்முனுக்கு வரணும். ஆமாம், என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு கம்முன்னு இருக்கணும். அழுவக்கூடாது. ஓச்சோ காப்பரை பண்ணக்கூடாது. இப்போ தானே சொன்னேன் அழுவக்கூடாதுன்னு. என்ன வேணும்? சாப்பாடு வேணுமா? மோர் சாப்பாடு சாப்பிட்றியா? பால் வச்சுறட்டா? போட்டுப்பாங்க, எடுத்து வைங்க. கையில் கீழே அடியில் பிடிங்க இருங்க. ஏமா கையில் மஞ்சு நீ தானே வளர்த்து போற? கையில் பாப்பா வை, கொடுத்துட்டு போயிருச்சா? ஆமா, பெண் குழந்தை மகாலட்சுமி இல்லையா? உனக்கு வேணும்னா எல்லாமே பண்ணி தரேன். அவர் எடுத்து குட்டி பத்து போயிட்டு வா. பாய். போய் ஒழுங்கா சேட்டை பண்ணாம இருக்கணும். இல்ல இருக்கட்டும். சாப்பாடு பால் கொடுங்க, பிஸ்கெட்லாம் கொடுங்க. சாப்பிடறதெல்லாம் சரியா போயிடும். இல்லை, நான் சாப்பாடு கொடுத்து பழகிட்டேன்னா இப்போ ஒரு 10-20 நாளைக்கு கொடுங்க. கொஞ்சம் நம்ம கையில் ஊறிடும் இல்லையா? அப்புறம் சோறை கொடுத்துக்க வேண்டியதான். போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துப்போங்க. கிளம்புங்க. மழை இருக்கு. வரேன். ரீல்ஸ் போட்டு அனுப்புறேன். கார்ல போகுது.